ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் மேட்ச் பேட்டர்ன் பார்க்கணும். ஸ்ட்ரிங் மேட்ச்னா ஒன்றும் இல்லை, இந்த என்ஓடி வந்து இதான் அந்த பேட்டர்னு. என்ஓடி வந்து இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். வந்து அப்போ எப்படி ஆரம்பிக்கலாம், என்ஓடியை ஃபர்ஸ்ட் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்ன கரெக்டாக இருக்குது, ஓ கரெக்டாக இருக்குது, ஆனால் பிடி தப்பாக இருக்குது. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம், அப்புறம் இந்த என்ஓடியை எரேஸ் பண்ணிட்டு இந்த இதுக்கு நேரம் NOT அப்படி போடலாமா? அப்போ எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ அடுத்து பிக்கு போகணும். NOT எதுவுமே மேட்ச் ஆகிருக்கு, ஓ மட்டும் மேட்ச் ஆகிருக்கும். அடுத்து திருப்பி ஓக்கு போடணும். NOT இப்படியே வரிசையாக கம்பேர் பண்ணணும். அடுத்து டிக்கு போய் இதுக்கு OT இதுக்கு போகணும். இப்படி தான் கம்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் பேட்டர்ன் மேட்ச் பேரு. அப்போ இங்கே வர்றப்போ பாரு NOT அப்படின்னு மேட்ச் ஆயிரும். மேட்ச் ஆச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இதுக்கு கான்செப்ட், அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. அடுத்து டிராவலிங் சேல்ஸ்மேன், அது பார்த்துருவோம். டிராவலிங் சேல்ஸ்மேனில் ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஆரம்பித்து ஏழே தான் முடியணும். ஏழு தான் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வச்சுப்போம். ஏலேருந்து ஏழை தான் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இது எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, ரெண்டாவது வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா? அப்போது என்னென்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட் வேரியபிள் ஃபிக்ஸ்டு, அடுத்து ரெண்டாவது வேரியபிள் பின்னு வச்சுட்டாங்கன்னா பிக்கு போய் சிக்கு போய் டிக்கு போகலாம், இல்லைன்னா டிக்கு போய் சிக்கு போய் ஏக்கு போகலாம். ஸோ இப்படி பண்ணலாம். பண்ணியிருக்காங்களா? அடுத்து பி ரெண்டாவது வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணாமல் சி ரெண்டாவது வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஏக்கு போய் சிக்கு போய் பிக்கு போய் டிக்கு போய் இப்படி போகலாம், இல்லைன்னா ஏக்கு போய் சிக்கு போய் டிக்கு போய் பிக்கு போய் இப்படி போகலாம். ஸோ ரெண்டாவது வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தோ, இப்போ இதெல்லாம் போகிறப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஓகே, இதில் எது ஷார்ட்டஸ்ட் பார்த்தோ அதை வந்து ரன் பண்ணிப்போம். அந்த பாத்தில் தான் போகணும், அதான் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து. ஸோ அதான் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். அவ்வளோதான், முடிச்சு. அடுத்தது மர்ஜ் ஷார்ட்டு. அடுத்து நாப்ஸா ப்ராப்ளம் பார்த்துடலாம். நாப்ஸால வந்து n வந்து 4, டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 10. ஓகே, n வந்து 4, வெயிட்டு இது வந்து வேல்யூ. இது எப்படின்னா, நாப்ஸா ப்ராப்ளம் எப்படின்னா, ஒரு பேக் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பேக்கில் வந்து நம்ம பொருளை வந்து அடுக்கிட்டே வரலாம். மொதல் ஒரு பாக்ஸ், ரெண்டாவது ஒரு பாக்ஸ், மூணாவது ஒரு பாக்ஸ், நாலாவது ஒரு பாக்ஸ். அதோட டோட்டல் கேரிங் கெப்பாசிட்டி பாக்ஸே வந்து என்னென்னா வெயிட் வச்சு தான், நம்பர் வச்சு கிடையாது. இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து மொத்தம் அவங்க கொடுத்துருக்க வந்து 10 கிலோ தான் பிடிக்கும் அப்படின்னு. அப்போ நீ எது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், இல்லை இது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், இது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், இது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், இது மட்டும் வெயிட் இந்த இருக்குது. இதான் வெயிட் வச்சு தான் நாப்ஸா ப்ராப்ளமே ரன் ஆகும். ஓகே, அப்போ 7 3 சேர்த்து 10 கிலோ, அப்போ இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா 4 5 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 4 7 இல்லை 3 4 இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, மொத்தம் நம்மகிட்ட எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னா, மொத்தம் 4 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அதாவது 4 பாக்ஸ் தான் இருக்குது. 4 பாக்ஸை பேக்கில் வைக்கணும். ஓகே, இது I1 வச்சுப்போம், அதான் இந்த கன்சிடர் பண்ணியிருக்காங்கல்ல. I1 வச்சுருப்போம், I2ன்னு இதை வச்சுக்கலாம், I3ன்னு வச்சுக்கலாம், I4ன்னு வச்சுக்கலாம். ஸோ n = 4னா 4 டப்பா இருக்குது. ஓகே, அந்த 4 டப்பாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 4 டப்பாவோட வெயிட்டு. ஓகே, இது I1 டப்பாவோட வெயிட்டு, இது I2 டப்பாவோட வெயிட்டு, இது I3 டப்பாவோட வெயிட்டு, இது I4 டப்பாவோட வெயிட்டு.
இது வந்து I1 டப்பாவோட வேல்யூ, இது I2 டப்பாவோட வேல்யூ, இது I3 டப்பாவோட வேல்யூ, இது I4 டப்பாவோட வேல்யூ. ஓகே, அதே இது வந்து அந்த பேக்கோட டோட்டல், அந்த பேக்குள்ள எவ்வளோ கேஜி வைக்கலாம்னா 10 கேஜி தான் வைக்க முடியும். ஓகே, இங்கே தான் பார்க்கணும், இங்கே பார்க்கக்கூடாது, வேல்யூவில் பார்க்கக்கூடாது. டோட்டலாக வெயிட் வந்து 10 கேஜி தான் வைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து எதுவுமே வைக்காமல் வச்சுருக்கோம், 0 எதுவுமே வைக்கல, அதனால டோட்டல் வெயிட் 0, டோட்டல் வெயிட் 0. அடுத்து என்ன பண்ணுறோம், I1 மட்டும் தூக்கி வைக்கிறோம். இதை மட்டும் தூக்கி வச்சா 7 கிலோ, அதோட வேல்யூ 42. அடுத்து 3 இதை மட்டும் தூக்கி வைப்போம், அதோட வேல்யூ 12. அடுத்து 4, இது 5, இது தூக்கி வைப்போமா. அடுத்து காம்பினேஷன்ஸில் தூக்கி வைக்கிறோம். முதல் 7 எடுத்துக்கோ, 7 3 தூக்கி வைக்கலாம். அடுத்து 7 4 தூக்கி வைக்கலாம். அடுத்து 7 5 தூக்கி வைக்கலாம். ஓகே, அதான் பண்ணியிருப்போம். முதல் 7 3 தூக்கி வச்சா வெயிட் எவ்வளோ, 10 கிலோ. ஓகே, அது வந்து உள்ளக்குள்ளே தான் இருக்குது, அதாவது வெயிட் டோட்டல் கெப்பாசிட்டியோட மேட்ச் ஆகுது, அதனால கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து 7 4 தூக்குறப்போ 14. ஸோ இது வந்து வராது, அதனால நம்ம இந்த சைட் சம் பண்ணவே தேவையில்ல, ஃபீஸிபிள். சப்போஸ் இது வந்து 7 நாள் நம்ம பண்ணப்போ 10 வந்துச்சுல, 10 வந்தா அப்போ இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஆட் பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இதுக்கு தேவையில்லை, ஏன்னா 11 போயிடுச்சு, அதோட வெயிட்டே கிடையாது. இது பார்த்தா 12 போயிடும், ஸோ அதுக்கும் வெயிட் கிடையாது. ஸோ அதனால இந்த கால்குலேஷனை போட தேவையில்ல. அடுத்து வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாம், இதையும் போடுவோம், இதையும் போட்டிருக்காங்களா. I2 வந்து I3 I4 போடாம இருக்காங்க. இது ஆக்சுவலி I2 தான் நினைக்கிறேன், ஒன்றுன்னு போட்டு வச்சிருக்காங்க. I2, I3 தான். I2, I3 போட்டோம்னா வெயிட் எவ்வளோ வந்துருச்சு, 7 kg வருமா. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் தான் ஆட் பண்ணணும், 52 போட்டிருக்காங்களா. அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும், 25 + 40 65, இப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரணும். அடுத்து இப்போ 2 காம்பினேஷன் எடுத்துக்கோங்க, அடுத்து 3 காம்பினேஷன் எடுக்கணும். 3 காம்பினேஷன்னா இது 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 மொத்தம் கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணால் எத்தனை வெயிட் மட்டுமே எவ்வளோ, 14 கேஜி வந்துடும். அப்போ வந்து அதை கன்சிடரே பண்ணக்கூடாது, ஏன்னா 10 கேஜி தான் மேக்ஸிமமே. இது எதை ஆட் பண்ணாலும் 10 தாண்டிடும். த்ரீ காம்பினேஷனில் எதை ஆட் பண்ணாலும் 10 தாண்டிடும். ஸோ நம்ம அதனால எதையுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்து இப்போ வரலாம், இதில் டோட்டல் வேல்யூ, இதில் வேல்யூ எந்த பாக்ஸ்க்கு அதிக வேல்யூ இருக்குதோ அந்த இதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, வெயிட் பார்க்கக்கூடாது, டோட்டல் வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம தேவையான 2 பாக்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நாப்ஸா சேல்ஸ்மேன் முடிஞ்சிச்சு. அடுத்து ஜாப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம், ஒரு நிமிஷம், ஜாப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அடுத்து சொல்கிறேன்.